Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. ONUS, Onus அப்படின்னு ஒரு வார்த்தை. இட் இஸ் a noun, பெயர்ச்சொல். என்ன அர்த்தம்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். அதாவது பொறுப்பு அப்படின்னு சொல்றோம்ல, சம்திங் தட் இஸ் ஒன்ஸ் டியூட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப டியூட்டின்னு பயன்படுத்துறதா, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பயன்படுத்துறதா, இல்ல அவுனஸ்ன்னு பயன்படுத்துறதா அப்படின்னா மூணுத்தையுமே பயன்படுத்தலாம். இன்வேரியபிளா அப்படின்னா எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஆனா அப்ப என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், அழுத்தம் திருத்தமாக சொல்லணும், எம்பசிஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த அவுனஸ் என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, the onus is on you to show that you have suffered loss. உனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது, இழப்புக்குள்ளாகி இருக்கிறாய் என்றால் அதை நீ தான் சொல்லணும் வெளியில வந்து, இல்லைன்னா வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இது உன் பொறுப்பு தான், உனக்கு இழப்பு இருக்குது அப்படின்னா நீ சொல்ல வேண்டியது அது உன்னோட கடமை அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. The onus is on you. பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. To show that you have suffered loss.